அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி பெட்டி கடையில் விற்கிற பால்கோவா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டவா அடுப்பில் வச்சிடலாம். டவா சூடாகணுன்னா தேவையில்லைங்க. அடுப்பில் வச்ச கையோட ஒரு அரை கப்பு நெய்யும் சூடாகணும்னு தேவையில்லை, லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். லைட்டாக மெல்ட் ஆன உடனே ஒரு கப்பு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் இது மொத்தமே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளாரையே ரெடி ஆயிரும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு பிஞ்சளவு உப்பு, லைட்டாக கொஞ்சமாக போடுங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கையை எடுத்துடாமல் மிக்ஸ் பண்ணணும். இது கட்டியான பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருகுன மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த முறுக்கு வாசம் மாதிரி, முறுக்கு கருகுனா எப்படி இருக்கும் அது மாதிரி வாசம் வந்துடும். அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்த உடனே இப்போ இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு காஞ்ச பாத்திரத்தில் மாற்றிக்கிருங்க. மாற்றும் போது இப்படி மெல்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கட்டியாயிரும். எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு தடவை லைட்டாக இது மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கிறோங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளார நம்ம இப்போ அடுத்ததாக சர்க்கரை பவுட்ரு பண்ணிடலாம். காஞ்ச மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்த சர்க்கரையை ஒரு காஞ்ச பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஆறட்டும். சர்க்கரை பவுட்ரு பண்ணதும் லைட்டாக சூடாக இருக்கும், இதுவும் சூடாக இருக்கும். நல்லா ஆறட்டும். இது ஆறி முடித்த மாவு சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கட்டியான பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்லா இலக்கம் கொடுத்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதை ஃபுல்லாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறங்க. மாவு பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டு பிசைஞ்சிடுங்க, கரெக்டாக வந்துடும். இதை நல்லா இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். நம்ம நிறையா செய்யும்போது ட்ரையில் நெய் தடவி நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக செஞ்சனால பிளேட்டே போதும். இப்போ இதில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு தட்டி விடும்போது சுற்றி வெடிப்பு மாதிரி தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி விட்டுட்டு கையால் இப்படி சுற்றி செஞ்சு விடுங்க. இந்த வெடிப்பெல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். பெரிய கப்பாக இருந்தாலும் சரி, சின்ன கப்பாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி கப்பில் அளந்துக்கிறோங்க. எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்புலையே 3 பொருளையுமே அளந்துக்கணும். நெய் அரை கப்பு அப்படின்னா சர்க்கரை 3/4 கப்பு, மைதா மாவு 1 கப்பு. இதுதான் அளவு. நிறையா செஞ்சாலும் சரி, கம்மியாக செஞ்சாலும் சரி, அதுக்கு தக்கன ஏலக்காய் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறோங்க. 1 மணி நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுற்றி உள்ள ஓரப்பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயராக வரணுங்கிறதுக்கு வேண்டி அதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சின்ன சின்ன பீஸாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயராக காமிக்கணும் இல்லையா, அதனால தான் நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்கொயராக போட ஆரம்பிச்சிடலாம்.
ஒன் சைடு இப்படி நேராக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். சூப்பரான நம்ம பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை பால்கோவான்னு சொல்லுவாங்க, ஹல்கோவான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அளவு எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிட்டிங்கன்னா, கருக விடாமல் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.